டாக்டரை வர வைக்க சித்திக்கிட்ட ஹெல்ப் கேட்க போகணும்ல, அது நடக்கல மாமா. அதான் நம்ம வேற டாக்டரை பார்த்துக்கலாம். தேவையில்லை, அந்த டாக்டரே வருவார். டேய், அத்தை சொல்லி அவர் முடியாதுன்ட்டாரு, அப்புறம் எப்படிடா வருவாரு? வருவார்னா வருவார், அவ்வளோதான். பவி, நீ போய் பாட்டியோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வா. சரி சித்தப்பா. என்ன மாமா பண்றீங்க? அத்தையோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அந்த டாக்டருக்கு மெயில் பண்ண போறேன். அப்ப நிஜமாவே அவர் ட்ரீட்மெண்ட் பார்க்க வராரா? இன்னுமா உங்களுக்கு நம்பிக்கை வரல? அவ்வளோ பிஸியான டாக்டரை நீ எப்படிடா பிடிச்ச? ஏய், கேக்குறல்ல, சொல்லுடா. நாங்க பிடிக்கல அத்தை, காயத்ரி பாட்டி தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க சொல்லிதான் டாக்டர் உடனே ட்ரீட்மெண்ட் பார்க்க வரேன்னு சொல்லிருக்காங்க. என்னது சித்தியா? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. காலையில நாங்க பேசுறப்ப அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்களே. சரி, அது இருக்கட்டும். நீங்க இப்ப அங்க போனீங்க? இப்பதான் டாக்டர் கிட்டையும் போன்ல பேசிட்டாங்க, 10 நாள்ல வந்துருவாராம். ஏய், நீ உண்மையதான் சொல்றியா? உனக்கு தான் அவங்களை கண்டாலே பிடிக்காதுல்ல, அப்புறம் எப்படி நீ அங்க போன? அதான் மாமா சொன்னாரே, அத்தை குணமாகிற விஷயத்துல எந்த ஈகோவும் பார்க்காதேன்னு. அதான் நாங்களே ஒரு தடவை நேர்ல பார்த்து இந்த ஹெல்ப்பை கேட்கலான்னு போனோம். அவங்களும் சரின்னு சொல்லி டாக்டர் கிட்ட பேசிட்டாங்க. அது எப்படி மாமா? நாங்க கேக்குறப்ப முடியாதுன்னு சொன்னவங்க நீங்க கேக்குறப்ப சரின்னு சொன்னாங்க. என் பேரை டேமேஜ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிமிஷமே டாக்டர் இங்க வரத நான் கேன்சல் பண்ணிடுவேன். நமக்குள்ள நடந்த இந்த டீலிங் உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியவே கூடாது. ஏய், உன்னை தாண்டா கேக்குறோம். எங்க கிட்ட முடியாதுன்னு சொன்னவங்க உங்ககிட்ட எப்படி முடியும்னு சொன்னாங்க? அதுவும் இவளை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க எப்படி ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்டாங்க? அது வந்து சித்தப்பா, அத நான் சொல்றேன். காயத்ரி பாட்டி நீங்க கேட்டு முடியாதுன்னு ஏன் சொன்னாங்க தெரியுமா? ஏன்னா அவங்களுக்கு உங்க மேல எந்த மரியாதையுமே கிடையாது. அவங்க தேவைக்காக மட்டும்தான் உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த தேவை முடிஞ்சதும் உங்களை தூக்கி போட்டுருவாங்க. இப்பவாச்சும் அவங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏய், நிறுத்து முதல்ல. நீ சொல்ற மாதிரி அத்தை எங்களை யூஸ் பண்ணிக்கிட்டதாவே இருக்கட்டும். ஆனா ஒண்ணு அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. அப்படி நீ கேட்டு அவங்க எதுக்காக ஹெல்ப் பண்ண ஒத்துக்கணும்? அத நீங்க அவங்க கிட்ட தான் போய் கேட்கணும். எங்களுக்கும் அது ஆச்சரியம் தான். கூடவே இருக்கிற நீங்க கேட்டே செய்யாதவங்க எதிரா இருக்க நாங்க கேட்டதும் செய்யறேன்னு சொன்னது எங்களுக்கும் ஆச்சரியம் தான். ஆனா அதுக்கான பதில் அவங்க கிட்ட தான் இருக்கு. வேணும்னா அத போய் அவங்க கிட்டே கேளுங்க. கேக்குறோண்டி, இப்போவே போய் சித்தி கிட்ட என்ன ஏதுன்னு கேக்குறோம். அப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு. அனி வாங்க, நீ போலாம். ஹே பவி, என்ன இப்படி ஒரு வேலையை பார்த்துட்ட? நம்ம வாயால சொல்லிடக்கூடாதுன்னு தானே அவங்க நம்மள லாக் பண்ணாங்க.
அதான் பால அவங்க பக்கம் திருப்பி விட்டேன். உன்ன அவங்க ஏன் ஹெல்ப் பண்ணாங்கன்னா உண்மையை ஒத்துக்கணும். இல்லனா வேற ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சமாளிக்கணும். எப்படியோ அத்தைக்கும் சித்திக்கும் அவங்க மேல கோவம் வந்துருச்சுல, அது போதும் நமக்கு. பவி, வர வர நீ பெரியவங்களுக்கே டஃப் கொடுக்க ஆரம்பிச்சிட்ட. இப்படியே போனா நீ எல்லாரையும் காலி பண்ணிடுவ. சரி வாங்க, இந்த ஹாப்பி நியூஸ போய் பாட்டி கிட்ட சொல்லுவோம். ம். இந்த கேமரா இங்க இருக்கிற வரைக்கும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. யாரும் இல்லாதப்பயே இந்த ஒயர் கனெக்ஷனை கட் பண்ணா மட்டும்தான் நம்மளால நகை எடுக்க முடியும். என்ன ரோஜாக்கா, பயந்துட்டீங்களா? நான் தான் கத்துனேன், சாரிக்கா. ஒன்னும் அடிப்படலே. இல்லைங்க, ஒன்றும் இல்லை. ஆமா, இது மேல நீங்க ஏறி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது கொஞ்சம் தூசியா இருந்துச்சா, அதான் தொடக்கலான்னு மேலே ஏறினேன். உங்களுக்கு எதுக்குங்க அந்த வேலையெல்லாம்? வேலைக்காரங்க கிட்ட சொன்னா அவங்க செய்ய போறாங்க. பரவாயில்லைங்க, நானும் வேலை செய்ய தானே இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். மேடம் இருக்கிற ரூம் ஆச்சு, டஸ்ட் அலர்ஜி வரக்கூடாதுன்னு தான் துடைக்க போனேன். ஏன்னா அவங்க கோமால இருக்கிறப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அக்கா, நீங்க கவலையே படாதீங்க. இதுக்கப்புறம் பாட்டிக்கு இதெல்லாம் தேவையே இல்ல. என்ன பாக்குறீங்க? பாட்டி குணமாகி வர போறாங்க. அதுதான் நான் சொன்னேன். புரியலையே பவி. புரியுற மாதிரி சொல்றேன். ஆனா அத ஃபர்ஸ்ட் நான் பாட்டிக்கிட்ட தான் சொல்லுவேன். பாட்டி, நீங்க சீக்கிரமா குணமாகிடுவீங்கன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன்ல. இப்ப அது நடக்க போகுது பாட்டி. உங்களை கண்முழிக்க வைக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷலான டாக்டர் வர போறாரு. இன்னும் 10 நாள்ல காயத்ரி பாட்டி அவரை வர வைக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. அவர் இது வரைக்கும் நிறைய பேரை ட்ரீட்மெண்ட் பண்ணி குணமாக்கிருக்காராம். அவர் மட்டும் இங்க வந்துட்டா அதுக்கப்புறம் நீங்களுமே குணமாகிடுவீங்க. எனக்கும் நீங்க இல்லாம ரொம்ப போர் அடிக்குது பாட்டி. நீங்க பழைய மாதிரி எழுந்திருச்சு வரணும். நீங்களும் நானும் நிறைய பேசணும், ஜாலியா விளையாடணும். என்ன ஓகே தானே பாட்டி? பவி, இங்க பாரு, நீ பேசுறது கேட்டு அத்தை விரல் அசையுது. எனக்கு தான் தெரியுமே சித்தப்பா,
நான் எந்த சந்தோஷமான விஷயத்த சொன்னாலும் பாட்டி எதுக்கு பதில் சொல்லுவாங்கன்னு. இப்படிதான் அர்ஜுனும் நானும் சேர்வோமான்னு கேட்டப்ப பாட்டி விரலச்சிட்டாங்க. அதே மாதிரி நாங்க 2 பேருமே ஒண்ணு சேர்ந்துட்டோம். இப்போ அவங்க குணமாகுவாங்கன்னு சொல்றத கேட்டு அதே மாதிரி விரல் அசைக்கிறாங்க. அப்படின்னா இதுவும் சீக்கிரமே நடக்க போகுது சித்தப்பா. பாட்டி மட்டும் எழுந்துச்சுட்டா போதும். அதுக்கப்புறம் இந்த வீட்ல எந்த பிரச்சனையுமே இல்ல. ஐயோ, இவங்க எந்திரிச்சு வந்துட்டா அதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்ல இருக்க எந்த காரணமும் இருக்காது. எப்படி இந்த நகையை எடுத்து கொடுக்க போறேன்னு தெரியலையே. என்ன ரோஜாக்கா, அமைதியா இருக்கீங்க? உண்மையாவே இது செம ஹாப்பி நியூஸ்ல. ஆ, ஆமா பவி, ரொம்ப சந்தோஷமான நியூஸ் தான் இது. என்ன காலையில தான் வந்துட்டு போனீங்க, திரும்பவும் வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? வராம என்ன பண்ணுவாங்க மஞ்சு? அத்தை இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவாங்கன்னு நாங்க நினைச்சே பார்க்கல. நாங்க உங்களை எவ்வளவு நம்பினோம். நீங்க எப்படி அத்தை எங்களுக்கு இப்படி ஒரு காரியத்தை செஞ்சீங்க? எதுக்கு பேசாம எங்க முகத்துக்கு நேரா எல்லாத்தையும் சொல்லிருக்க வேண்டியதானே? சித்தி, நீங்க சொல்லி நாங்க எதை செய்யாம இருந்திருக்கோம்? அப்புறம் ஏன் சித்தி எங்களுக்கு இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சீங்க? என்னங்க நீங்க படுக்க துரோகம் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. பின்ன வேற என்ன சொல்லுவாங்க சார்? நம்பி நம்பி ஏமாந்து போறது நாங்க தானே. ச்சே, இத பத்தி சொல்லக்கூடாதுன்னு நாம அவ்வளவு சொல்லியும் அந்த பவித்ராவும் வேணுவும் நம்மள போட்டு கொடுத்துட்டாங்க போல இருக்கே. சொல்லுங்க சித்தி, ஏன் இப்படி செஞ்சீங்க? காலையில நாங்க கேட்டப்போ அந்த டாக்டர் வர 6 மாசம் ஆகும்னு சொன்னீங்கல்ல. இப்ப அந்த பவித்ரா கிட்டயும் வேணும் அம்மா கிட்டயும் டாக்டரை இப்பவே வர வைக்கிறேன்னு சொல்லிருக்கீங்க. ஏன் சித்தி இப்படி செஞ்சீங்க? எங்க கிட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட முடியும்னு சொல்லுவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லாத. அப்போ உங்களுக்கு ஏன் இத செஞ்சேன்னு தெரியாதா? தெரியாதே. நீங்க டாக்டர் வர வைக்கிறேன்னு சொன்னது மட்டும்தான் அவ சொன்னா. எப்படின்னு கேட்டதும் அத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டா. ஓஹோ, நான் ஒரு செக் அவங்களுக்கு வச்சா அந்த குட்டி பிசாசு ஏன் வாயில இருந்து உண்மையை வர வைக்கிறதுக்கு செக் வைக்கிறாளா? சொல்லுங்க அத்தை, உங்களால முடியும்னா அப்புறம் ஏன் எங்க கிட்ட முடியாதுன்னு சொன்னீங்க? முதல்ல என்ன நடந்துச்சுன்னே உங்களுக்கு புரியல. டாக்டர் கிட்ட நான் முதல்ல பேசினப்போ அவர் வரதுக்கு 6 மாசம் ஆகும்னு சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் என் மனசு கேட்கல. ஏன்னா அங்க இருக்கிறது யாரு? ரமா. அதுக்காகவாச்சும் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு என் மனசு துடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதனாலதான் எங்க 2 பேருக்கும் தெரிஞ்ச ஒரு காமன் ஃப்ரெண்டு மூலமா பேசி கூடுதல் பிரஷர் பண்ண. டாக்டர் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. இத நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சப்பதான் பவியும் வேணுவும் வந்தாங்க. நான் டாக்டர் வரப்போற விஷயத்த சொன்னேன். அவங்க இங்க வரலனாலும் நான் டாக்டர் வர வச்சிருப்பேன். அதுதான் உண்மை. அந்த பவித்ரா என்ன வேலை பார்த்திருக்கான்னு பாத்தீங்களா? என்னமோ எனக்கு உங்க மேல மரியாதை இல்லாத மாதிரியும் நீங்க சொல்லி நான் எதையும் செய்யாத மாதிரியும் ஒரு இமேஜை உருவாக்கி வச்சிருக்கா. நீங்களும் அதை நம்பிக்கிட்டு வந்து இங்க கத்திட்டு இருக்கீங்க. ஓ, அப்போ இதான் நடந்துச்சா? ஆமா. நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? வேணும்னா மஞ்சுக்கிட்டே கேட்டு பாருங்க. ஏங்க, உங்களை தாண்டி அந்த பவித்ரா வந்து கேட்டதுக்கு போய்
அக்கா இந்த உதவியை செய்வாங்களா? உங்களுக்கே இது தோண வேணாமா? ஐயோ அப்படி இல்ல, எங்களுக்கும் அது தெரியும். பவித்ரா தான் எங்களை நல்லா தூண்டி விட்டுட்டா. அதான் புரியாம ஏதேதோ பேசிட்டோம். சாரி அத்தை. அதெல்லாம் இருக்கட்டும். என்கிட்ட கோவப்படவோ சண்டை போடவோ உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஏன்னா நீங்க என்னோட குடும்பம். ஆனா இப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இது இல்ல, வேற ஒரு விஷயத்தை தான். என்ன சித்தி? மஞ்சு, அந்த வீடியோவை காட்டு. இது உன் பையன் அர்ஜுனும் அந்த பவியும் போட்ட வீடியோ. 1 மில்லியனுக்கு மேல வியூஸ் போயிருக்கு. அதாவது 10 லட்சத்துக்கு மேல. அது மட்டும் இல்ல, அதுல வந்திருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தியா? சூப்பர் ஜோடி, செம்ம பேரு, ஃபியூச்சர்ல இவங்க 2 பேரும் ஜோடியா இருந்தா சூப்பரா இருக்கும், அப்படி இப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்குதான் படிச்சு படிச்சு சொன்னேன், பவித்ரா கிட்ட இருந்து அர்ஜுன தூரமா வச்சுக்கோன்னு. ஆனா நீங்க என்னடானா அவங்க 2 பேரும் வீடியோ பண்ணி போட்டத கூட கண்டுக்காம இருக்கீங்க. இல்ல அத்தை, இது நடந்தப்பவே நான் உங்களை கண்டிச்சேன். வீடியோவை நெட்ல போடுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆமா சித்தி, நான் கூட ஏதோ சின்ன பசங்க ஜாலியா விளையாடி ரீல்ஸ் எடுக்கிறாங்கன்னு நினைச்சேன். ஆனா இவ்ளோ பெருசாகும் நான் எதிர்பார்க்கல. கரெக்ட் தான் ஜோதி, சின்ன பசங்க தான் விளையாட்டாதான் பண்றாங்க. ஆனா சின்ன பசங்க காலம் பூரா சின்ன பசங்களாவே இருக்கிறது இல்லையே. நாளைக்கே அவங்க பெருசாகிறப்போ இப்ப இருக்கிற இந்த நட்பு நாளைக்கு அடுத்த கட்டத்துக்கு நகரும்ல. அப்ப என்ன பண்ணுவீங்க? அன்னைக்கு கோயில்ல பவி யாரோ ஒரு லேடி கிட்ட பேசுறதா மஞ்சு சொன்னாலே, அந்த லேடி சொன்ன ஒவ்வொன்னும் நடந்துகிட்டு தானே இருக்கு. அப்போ நாம தானே உஷாரா இருக்கணும். புரியுது அத்தை. இப்போ இதுக்கு என்னதான் அத்தை பண்றது? இது சின்ன பசங்க விஷயம். இத கொஞ்சம் சென்சிட்டிவா தான் டீல் பண்ணணும். அதனால இப்போதைக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா ஆக்காம நீங்க அர்ஜுன பவிக்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. அவங்க 2 பேரையும் மொத்தமா பிரிக்கிறதுக்கு கூடிய சீக்கிரம் நானே ஒரு பிளான் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றேன். இன்னைக்கு போங்க. சரிங்க அத்தை. அர்ஜுன், ஒரு முக்கியமான வேலை இருக்கு, வா. எங்க? ஷாப்பிங். ஷாப்பிங்கா? இப்ப எதுக்கு? ஏன் எதுக்குன்னா கேட்க கூடாது, வானா வரணும். சரி ஓகே. எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்ல, முன்னாடி நீ எப்படி இருப்ப, இப்ப என்னடானா பவி ஒரு வார்த்தை சொன்னா அப்படியே கேக்குறியே. பவி வேணுமாமாவே டோட்டலா மாத்தினவ, அப்புறம் அண்ணனை மட்டும் மாட்டாமையா இருப்பா? என்ன ரொம்ப கலாய்க்கிறீங்க? அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இந்த கோபம்லாம் எங்கள்கிட்ட மட்டும்தான், எங்க பவிட்ட காட்டு. பவி ஒன்றும் உங்களை மாதிரி வாயாட மாட்டா, அவ குட் கேர்ள். அண்ணா, இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல. சரி சரி, ரொம்ப பேசாதீங்க.
பவி நீ ஷாப்பிங் தானே போகணும், வா போலாம். சித்தப்பா உங்க கிரெடிட் கார்டு கொடுங்க. கிரெடிட் கார்டா? அது எதுக்கு? ஷாப்பிங் போறதுக்கு சித்தப்பா. ஷாப்பிங் போனா செலவாகும்ல. செலவானா காசு கொடுக்கணும்ல. காசு கொடுக்க கார்டு வேணும்ல. போதுமா? கார்டு கொடுங்க. இப்ப மேடம்க்கு அப்படி என்ன செலவுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அதெல்லாம் சர்ப்ரைஸ். நாளைக்கு நம்ம வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கு ஷாப்பிங் பண்ணனும். கொடுங்க கொடுங்க. மாமா அதான் பவி கேக்குறால, கொடுங்களேன். இதுக்கு இந்த பெரிய மனுஷன் சப்போர்ட் வேறயா? அலும்பு பண்றீங்கடா. வேணு